பிரைஸ் தி லார்ட். இந்த நாளின் செய்திக்காக சங்கீதம் 32:10. துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஆமென். கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். அல்லேலூயா. துன்மார்க்கருக்கோ அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். இந்த செய்திக்கு நம்ம ஒரு தலைப்பு கொடுத்தோம்னு சொன்னா, தேவனிடம் நாம் கொண்டிருக்கும் மனப்பான்மையே நம்முடைய ஆசீர்வாதத்தின் ரகசியம். அல்லேலூயா. நம்முடைய ஆசீர்வாதத்தின் ரகசியம் என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா, தேவனோடு நாம் கொண்டிருக்கிற மனப்பான்மை தான் காரணம். நம்ம தேவனோடு என்ன ஒரு மனப்பான்மையில் இருக்கிறோம், அதுக்கு பேர் தான் நம்பிக்கை. தேவன் மேல் நம்பிக்கை அப்படிங்கிறது தேவன் மேல் நம்ம கொண்டிருக்கிற ஒரு மனப்பான்மை தாங்க. தேவனை குறித்து நமக்கு ஒரு எண்ணம் இருக்கலாம், அந்த எண்ணம் தான் அந்த நம்பிக்கை. தேவன் மேல் நம்பிக்கை. அப்போ கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் அப்படின்னா, கர்த்தரை பற்றி நீ நல்ல ஒரு மனப்பான்மையில இருந்தனா, கர்த்தரை பற்றிய உன்னுடைய மனப்பான்மை சரியா இருந்துச்சுன்னு சொன்னா, உன் எண்ணங்கள் சரியா இருந்துச்சுன்னா நீ ஆசீர்வதிக்கப்படுவ. அல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கையில துன்பங்கள் இருக்கு, நிறைய துக்கங்கள் இருக்கு, நிறைய சமாதான குறைவு இருக்கு. அது ஒரு விதமான வாழ்க்கை. அது பைபிள் துன்மார்க்கருக்கு அநேக வேதனைகள் உண்டு. சிலருடைய வாழ்க்கையில நிறைய வேதனைகள் இருக்கு, நிறைய பாடுகள் கஷ்டங்கள்ல சிலர் வாழ்ந்துட்டு இருப்பாங்க, சமாதானமாகவே இருக்க மாட்டாங்க. ஒருவேளை அவங்க கிட்ட நிறைய பணம் இருக்கலாம், ஆனா சமாதானம் இருக்காது. சமாதானம் முன்ன யாரு? சமாதான கர்த்தர், சமாதானத்தின் பிரபு யாரு? தேவசப்பாதான். அப்ப யாரு சமாதானத்தை கொடுக்க முடியும்? தேவன் தான் கொடுக்க முடியும். பைபிள்ல பிரசங்கில அழகா வாசிக்கிறோம், தேவன் எவனுக்கு இந்த ஆசீர்வாதங்களை கொடுக்கிறாரோ அவனுக்கு அனுபவிக்கிற சக்தியும் கொடுக்கிறாரு. தேவன் தான் என்ன செய்ய முடியும்? அவர் நினைச்சா அந்த அனுபவிக்கிற சக்தி கொடுப்பாரு. எல்லாருக்கும் அவர் என்ன பண்றது இல்லைங்க, அந்த மாதிரி கொடுக்கறது கிடையாது. தேவன் தமக்கு பிரியமானவனுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு தெரியுது யாரு கொடுக்கறா சொல்லி தெரியும். அல்லேலூயா. அப்போ நாம இந்த 2 வழிகள் இங்கு காண்பிக்கப்படுது இந்த சங்கீதத்துல. அப்போ தேவன் மனுஷங்களை படைக்கும் போது தம்முடைய சாயல்ல தான் படைச்சார். இந்த தேவனுடைய ஞானம் இருக்குல்ல, அதுல இருந்து விலகி போறவங்க தான் துன்மார்க்கர்கள். அல்லேலூயா. தேவனுடைய ஞானத்திலிருந்து பிரிந்து வேற நிலையில போறாங்கல்ல, அவங்க தான் யாரு? துன்மார்க்கர். அல்லேலூயா. அப்போ பாருங்க, அவங்க தங்களுக்கு துன்பத்தை வரவழைச்சுக்கிறாங்க. சொல்ல போனா, ஒரு மனுஷன் இயல்பா துன்பப்படணும்னு தேவன் விரும்பல. எல்லாரும் அழுதுட்டு போராடின்னு இருக்கணும், அப்பதான் என்ன தேடுவாங்க அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. எல்லாருக்கும் துன்பத்தை கொடுக்கணும், சோதனை கொடுக்கணும், அப்படி சோதனை கொடுத்தாதான் நம்மளை தேடுவாங்கன்னு அப்படி நினைச்சுக்கிறாரு. உலகத்துல சொல்லுவாங்க தெரியுமா, கடவுள் ரொம்ப சோதிக்கணும். கடவுள் யாரும் சோதிக்கிறதே கிடையாது. அல்லேலூயா. தேவன் ஒருவரையும் சோதிக்கிறவரே கிடையாது. அவர் பொல்லாங்கினால் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் பாவத்தினாலே இழுப்புண்டு சிக்குண்டு சோதிக்கப்படுறான். யாக்கோபு அழகா சொல்ற மாதிரில, அவனவன் தன் பாவத்தினாலே. இப்போ நம்ம ஒரு இடத்துல கடன் வாங்குறோம், பைபிள் என்ன சொல்லுது? கடன் வாங்குவாயாக, உன்னால் முடிந்த அளவு நீ வாங்கிக்கொள். அப்படி வசனம் சொல்லுதா? என்ன சொல்லுது? கடன் வாங்காது இருப்பாயாக. சாப்பாடு வழியில சாப்பிடாத. நம்ம என்ன சொல்லுவோம்? சாப்பாடு வழியில சாப்பிடாத. அப்போ தேவன் என்ன பண்ணுவாரு? கடன் வாங்கக்கூடாது, சாப்பாட்டுக்கே வழியில கடன் வாங்கக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. நான் கடன் வாங்கல அப்படின்னு ஒருத்தர் இருந்தானா, அப்பதான் தேவனுடைய கிரியை வெளிப்படும். அல்லேலூயா. தேவனுடைய மகத்துவம் வெளிப்படும். நாம மீறி என்ன பண்ணிடுவோம்? என்னது? நீதிமான் இறங்கி கொடுக்கிறான், நீதிமான் திருப்பி செலுத்துறான். அந்த வசனத்தெல்லாம் மனசுல வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? வாங்குவோம். கொடுக்க கூடாது நினைச்சு வாங்குறோம். அப்புறம் நம்ம அந்த கடன் வாங்கும் போதே இந்த தேவ ஞானத்துள் விலகிடுறோம். அது நம்ம என்ன நினைச்சு வாங்கினாலும், என்னையும் சேர்த்தான் சொல்றேன். இப்போ நம்ம என்ன செய்வோம்? அதுல ஒரு சோதனை வருது, அதுதானே? சரி, சாப்பிடுறோம், நம்ம விரும்புறத சாப்பிடுறோம். பைபிள் என்ன சொல்லுது? தொண்டையிலே கத்தியை வை, அப்புறம் இச்சை அடக்கம் உள்ளவனா இரு, தன் உடலை அலக்கழியாத எல்லாம் வசனம் சொல்லுது. பைபிள் அதுக்கு என்ன செய்யுது? சட்டம் வச்சிருக்கு, இப்படிதான் சாப்பிடணும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இஷ்டத்து தின்னுட்டு அதுக்கப்புறம் அநேக துக்கங்கள். துன்மார்க்கருக்கு அநேக வேதனைகள் உண்டு. அப்போ நம்ம தேவனுடைய அந்த ஞானத்திலிருந்து, தேவன் நம்ம கொடுத்திருக்கிற எறும்புக்கு கூட தேவன் ஞானம் கொடுத்திருக்கிறாருங்க. அப்படியா இல்லையா? ஒரு புல்லு காலையில இருந்து மாலையில் அழிகிற புல்லு, அந்த புல்லை தேவன் உடுத்து வித்திருக்கிறார். அதுக்கு ஒரு மகிமை இருக்குதான். புல்லின் மகிமை இருக்கா இல்லையா?
புல்லு கூட ஒரு மகிமை தேவன் கொடுத்திருக்கிறாருன்னா தம்முடைய சாயல படைச்ச நமக்கு மகிமை இருக்கா இல்லையா? இருக்கு. ஹல்லேலூயா. ஆனா ஏன் அந்த மகிமையை மக்கள் இழந்து போறாங்கன்னா அவங்க அதான் வசனம் சொல்றதுல இன்னொருத்தர் இருக்கான், மத்தவன் இருக்கான், இன்னொரு ரூட் இருக்குது, இன்னொரு ரூட் இருக்கான், அவனும் வேலை செஞ்சுருக்கான். அவன் சொல்லிட்டு இருக்கான் இந்த உலகம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, நான் இந்த உலகத்தின் அதிபதினு சொல்லிட்டு இருக்கான் பாருங்க. அவனும் என்ன பண்றான்? வேலை செஞ்சுருக்கான். அவனும் இறங்கி கிரியை செய்யறான், படாத பாடுபட்டுக்கிறான். அவன் வேலை பயங்கரம். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, தேவனுடைய அந்த ஞானத்தில இருந்து, தேவனுடைய அந்த அந்த சிநேகத்திலிருந்து, தேவ சமூகத்திலிருந்து நம்ம விலகி போறோம்னு சொன்னா நம்ம துன்மார்க்கத்துல போறோம்னு அர்த்தம். அது எந்த காரியமா சாப்பிட்றதா இருந்தா இருக்கலாம், அல்லது நம்ம என்னது பேசுற விஷயத்திலோட சில எக்ஸ்ட்ரீமா பேசுறது, இல்லாத பொல்லாத பேசுறது. யாரு? பைபிள் சொல்லுது மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் நியாயத்தீர்ப்பு நாள்ல கணக்கு கொடுக்கணும். ஹல்லேலூயா. வாயில வந்துறத பேசுறது, ஆனா வசனம் என்ன சொல்லுது? நிதானமா பேசு, அப்புறம் பேசுறதுக்கு பொறுமையாயிரு, அப்புறம் வேற என்ன போட்டிருக்கு? மனம் பதறி பேசா, ஒன்றும் பேசாதே, மனம் பதறி பேசாதே அப்படின்னு வசனம் அப்படிதானே? அப்போ பேசுறதுக்கும் பைபிள்ல சட்டம் இருக்குது. ஆனா கண்ட மாணிக்கு பேசுறது, அப்புறம் அது தேவ ஞானத்தோடு விலகிறதுனால துன்பம் வரும். ஹல்லேலூயா. அநேகத்துடைய வார்த்தையினால எத்தனையோ நட்பு இழந்து போயிருக்கலாம் இல்லையா? நல்ல நட்பா இருக்கும், ஒரு வார்த்தையினால அந்த நட்பு உடைஞ்சிடும். ஹல்லேலூயா. இது மாதிரி நம்முடைய பார்வை, கண்கள் எப்படி செவ்வையா பார்க்கணும், எப்படி நடந்து, கண்களுக்கு பிரமாணம் இருக்கு. அதை விட்டு இச்சையா பார்த்து ஒரு பொண்ணை பின்னாடி லவ் பண்ணி அப்புறம் அவளை கல்யாணம் பண்ணி வாழ்நாளாம் துன்பம். ஹல்லேலூயா. அவளை பார்க்காம வந்திருக்கலாம்ல, இச்சைக்காம வந்திருக்கலாம்ல. அப்புறம் அது இச்சையினாலதான் ஒரு என்னது பாவம் வந்து. ஆனா நீ பொறுமையா இருந்திருந்தா தேவன் உனக்கு நல்ல ஒரு பொண்ணா தந்திருப்பாரு. நீ லவ் பண்ணி இச்சித்து கல்யாணம் பண்ணி அப்புறம் துன்பத்துல துயரத்திலே வாழ்றது. நான் யாரையும் சொல்ல, பொதுவாக சொல்றேன். ஹல்லேலூயா. கண்கள் நம்மளை என்ன செய்யுதுங்க? அப்படி தேவ ஞானத்துட்டு வேலை. தேவன் லவ் பண்ண சொன்னா லவ் பண்ணிட்டு வேலை கிடையாது. கர்த்தர் லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. இச்சியாத இருப்பாயாக பிறனுடைய யாதொன்றையும் இச்சியாத, அதான் சட்டம். ஆனா மனுஷன் என்ன இச்சித்துறான், அந்த பொண்ணை பிடிச்சி வச்சுன்னு கல்யாணம் பண்ணிக்கிறான், பாஸ்டும் கட்டி வச்சிடறாரு. அப்புறம் வரக்கூடிய சோதனைக்கு துன்பத்துக்கு யாரு காரணம் கிடையாது? பாஸ்டும் காரணம் கிடையாது, தேவனுக்கு காரணம் கிடையாது. துன்மார்க்கருக்கு அநேக வேதனை உண்டு, அந்த வேதனையில போக வேண்டியதான். ஹல்லேலூயா. இப்படி நம்முடைய கண்களால, வாயினால, சிந்தையினால நம்ம என்ன செஞ்சாலும், எப்பெல்லாம் நம்ம தேவனுடைய அந்த ஞானத்தை விட்டு, தேவனுடைய போதனை விட்டு நம்ம விலகி போறோமோ அப்பெல்லாம் நம்ம துன்மார்க்கத்துல போறோங்கிறத மறந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. பைபிள் சொல்லு துன்மார்க்கருக்கு இந்த சங்கீதம் வந்து அகஸ்டின் அப்படின்னு சொல்லி ஒரு பரிசுத்தவான், 5ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த பரிசுத்தவான். அவர் மரிக்கும் போது அவர் பெட்ரூம்ல செவரில் எழுதி வைக்க சொன்னார். எழுதி வைக்கிற அந்த சங்கீதம் டெய்லி பார்ப்பார் அவர். ஹல்லேலூயா. முக்கியமான சங்கீதம் அந்த சங்கீதம் பைபிள்ல. ஹல்லேலூயா. ஒரு 11 சங்கீதங்கள் விசேஷமா ஒரு தலைப்பில் அடையாளப்படுத்தும் போது இதையும் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. என்னது? மனம் திரும்புதலின் சங்கீதங்கள் ஒரு முக்கியமான சங்கீதம். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த சங்கீதம் சொல்லு பாருங்க, துன்மார்க்கருக்கு அநேக வேதனைகள் உண்டு, ஆனா கர்த்தர் என்னது? கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா. அப்படின்னா கர்த்தரை பற்றி என்ன மனப்பான்மையில் இருக்கிற? இது கர்த்தருக்கு பிடிக்காது, எனக்கு வேணாப்பா, நான் இந்த மாதிரி பேசுறது அவருக்கு பிடிக்காது, அப்போ நான் பேச மாட்டேன். இந்த மாதிரி நான் வந்து யோசிக்கிறது அவருக்கு பிடிக்காது, யோசிக்க மாட்டேன். இந்த மாதிரி நான் நடந்துக்கிறது அவருக்கு பிடிக்காது, நடக்க மாட்டேன். ஹல்லேலூயா. அப்ப இதுதான் அந்த தேவனை பற்றி ஒரு மனப்பான்மை இருக்குல்ல, தேவனை பற்றி என்னது? நம்முடைய மனப்பான்மை, அதுதான் நம்பிக்கை. ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த சங்கீதத்தினுடைய சூழல் என்னன்னா, பத்சேபாள் கூட தாவீது பாவம் செஞ்சதுக்கு அப்புறம், உரியாவை கொலை பண்ணதுக்கு அப்புறம் என்னது? அவனுக்கு சில பிரச்சனைகள் வந்துச்சு, சோதனை வந்துச்சு. அதுக்கு பிறகு மனம் திரும்பி அவர் நன்றி பாடலா எழுதுறாரு. அதான் 32ஆம் சங்கீதம் சொல்றாங்க. ஹல்லேலூயா. கவனிங்க, இப்ப நம்ம உள்ள போலாமா? ஹல்லேலூயா. கவனிங்க. அப்போ இந்த நாள்ல நம்ம என்ன தீர்மானம் பண்ணணும்னா, நாம வந்து தேவனுடைய அந்த வழிக்கு, தேவனுடைய ஞானத்துக்குள்ள நம்ம வரணும். ஹல்லேலூயா. நம்ம துன்பம் நிறைந்த வாழ்க்கை வாழ நீங்க விரும்புறீங்களா, அல்லது சமாதானம் நிறைந்த வாழ்க்கை வாழ விரும்புறீங்களா? ஹல்லேலூயா. ஞானத்திலிருந்து விலகுற துன்மார்க்கத்துல போயிடும். அதுல ஒரு என்ன வந்துருது? ஒரு துக்கம் வந்துருது, சில பாடு வந்துருது, அநேக வேதனைகள் வருது. ஹல்லேலூயா. அநேக வேதனை வருது பாருங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில வந்து சமாதானமோ துன்பமோ இதை தீர்மானிக்கிற ஒரு காரணி வந்து அதிர்ஷ்டமோ சூழ்நிலையே கிடையாது. நம் தேவனிடத்தில் கொண்டிருக்கிற மனப்பான்மை தான் காரணம். ஹல்லேலூயா. அதான் அந்த வசனம் நமக்கு போதிக்குது. ஹல்லேலூயா.
அப்போ அவரை நம்புவதுங்கிறது நம்முடைய கட்டுப்பாட்டை விட்டுட்டு அவருடைய கட்டுப்பாட்டுல போறது பேர் தான் அவரை நம்புறது. ஹல்லேலூயா. இப்படி நாம் அவரை நம்பி வாழும்போது, அதாவது மனம் திரும்பும் போது தேவன் நமக்கு கிருபை அளிக்கிறார். அந்த கிருபை நம்மை ஆசீர்வதிக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ இந்த 51ஆம் சங்கீதத்துல தாவீது மனம் திரும்பினார்ல, அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த 32ஆம் சங்கீதம். சொல்ல போனா மன்னிக்கப்பட்ட பாவத்தினுடைய ஆசீர்வாதத்தை பத்தி பேசுது. வாசிங்க, 1-2 வசனம் வாசிங்க. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். கவனிங்க, தாவீது உடனே மனம் திரும்பல. பசியபலத்துல பாவம் செஞ்சோன்னு உடனே பாவம் செஞ்ச டக்குனு மனம் ஐயோ தப்பு செஞ்ச உடனே ஐயோ தாவீதுக்கு உடனே வரல. நமக்கு பரிசுத்த ஆவி நமக்குள்ளே இருக்கிறதுனால உடனே வருது. அவங்க பழைய ஏற்பாடுல வந்து போனார் ஆவியானவர். சரியா, அவங்க கூட இருந்தாரு, நம்ம உள்ள இருக்காரு, அங்க கூட இருந்தாரு. அப்போ தாவீது அவ புள்ள மாசமாயிட்டேன்னு சொல்றாள் இல்லையா, சொல்லி அனுப்புறா. அப்படிதானே, சொல்லி அனுப்புறா. அதுக்கப்புறம் அவனை வீட்டுக்காரனை வர வச்சு அவனை கொலை பண்றான். அப்புறம் மனம் திரும்பல தானே. அதுக்கு பிறகுதான் அவன் சொல்றான், தீர்க்கதரிசி நாத்தான் சரியா. அப்போ எவ்வளவு டைம் பாருங்க, அதான் அடக்கி வச்சான் அது வரைக்கும். அதே மாதிரி இன்னொரு பாவம் நம்ம சொல்லலாம் பைபிள்ல. சொல்ல போனா தாவீத 3 பாவம்ன்றது எப்படி சொல்லலாம்னா, 1 பசியபலத்துல செஞ்ச பாவம், இன்னொன்னு சிக்லாக்கு போனது பாவம், இன்னொன்னு சொல்லுங்க அந்த தொகை எவ்வளவு எண்ணுவோம் பாத்தீங்களா, அது ஒரு பாவம். ஹல்லேலூயா. இந்த 3 தான் தாவீதுடைய ஹைலைட். ஹல்லேலூயா. அப்ப கூட பாத்தீங்கன்னா 9 மாசம் போய் எண்ணுவான். யாரு? அந்த யோப் தளபதி போயிட்டு 9 மாசம் கழிச்சு திரும்பி வருவான். அந்த 9 மாசம் வரைக்கும் என்ன இருக்காது, தாவீதுக்கு மனம் திரும்பல் இருக்காது. அதுக்கு பிறகுதான் என்னது, கர்த்தருடைய ஆவியான கர்த்தர் வாதிப்பாரு. அப்போ தாவீது பசேபடத்துல பாவம் செய்யும் போதும் சரி, அவன் சிக்லாக்கு போய் ரொம்ப நாள் அங்கே இருந்துருவான். தெரியுமா, சிக்லாக்கே கொடுத்துருவாங்க அவனுக்கு. பெலிஸ்தீர் வச்சுக்கப்பாங்க, அங்கே குடி இருந்துருவான். அப்புறம் கடைசியா அந்த படை எண்ணும் போது 9 மாசம். இப்படி நாட்கள் மாத கணக்கா தாவீது ஒரு பாவம் செஞ்ச உடனே மனம் திரும்பல, அவன் அடக்கி வைக்கிறான். ஹல்லேலூயா. அப்போ நம்மளும் கூட நம்முடைய பாவத்தை எவ்வளவு நாள் அடக்கி வைக்கிறோமோ அவ்வளவு நாள் நமக்கு வேதனை தான். ஹல்லேலூயா. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடையவே மாட்டான். ஹல்லேலூயா. அப்போ இந்த சங்கீதத்துல நமக்கு ஒரு காரியம் தெரியணும், பாவத்தை அறிக்கை பண்ண, அந்த பாவம் மன்னிக்கப்படுச்சுன்னா ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அந்த பாவம் அறிக்கையிடப்படாத வரைக்கும் அது என்னவா இருக்கும், நமக்கு வேதனையா இருக்கும். ஹல்லேலூயா. அப்ப இரவும் பகலும் என்னது, என் மேல் உடைய கை பாரமா இருந்துன்றான். அப்ப என்னது, அவனுக்கு சமாதானமே இல்ல, ராத்திரியும் இல்ல பகலையும் இல்ல. ஹல்லேலூயா. அவ இப்படி தாவீது ஒரு குற்ற உணர்ச்சியில என்ன சொல்றான், என் எலும்புகளில் ஆரோக்கியம் இல்லை. அந்த வசனம் திரும்ப வாசிமா. அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமா இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிற்று. 5வது வசனம் வாசிங்க. அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். ஹல்லேலூயா. பாவத்தை அறிக்கை செஞ்சோம்னா நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம நமக்கு என்ன அறிவு இருக்கணும், நான் பாவத்தை அறிக்கை செஞ்சாதான் நான் ஆத்துமால என்ன கிடைக்குது, இளைப்பாறுதல் கிடைக்குது. அறிக்கை செய்யலனா துக்கம். ஹல்லேலூயா. அதை விட்டு விடலனா துக்கம். அறிக்கை செஞ்சா நமக்கு என்ன இருக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும். என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும், என்ன கிடைக்கும், கீழே வாசிங்க நீங்க. இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. ஹல்லேலூயா. 7வது வசனம். நீர் எனக்கு மறைவிடமா இருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து ரட்சணிய பாடல்களை என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். தாவீதுக்கு நல்லா தெரிஞ்சிச்சுங்க, அடக்கி வச்சோம்னா நம்ம ஒரே கதறுதல் தான், நிம்மதி கிடைக்காது. அடக்கி வச்சா நமக்கு துன்பம் தான். அததான் இந்த 11ஆம் வசனத்துல சொல்றான், துன்மார்க்கருக்கு அநேக வேதனைகள் உண்டு. ஹல்லேலூயா. துன்மார்க்கருக்கு என்ன இருக்குது, அநேக வேதனைகள் இருக்கு. ஏன், பாவம். ஹல்லேலூயா. அந்த பாவத்தை அடக்கி வைக்கிறதுனால, அக்கிரமத்தை மறைக்கிறதுனால அவனுக்கு என்னது, அவன் துக்கத்திலே வாழ்றாங்க, துன்பத்திலே வாழ்றாங்கன்னு சொல்றான். ஆனா தாவீது இப்ப என்ன சூஸ் பண்ணிட்டாரு, இனிமே நான் என்ன செய்ய மாட்டேன், அடக்க மாட்டேன், என் பாவத்தை நான் மறைக்க மாட்டேன், அறிக்கை செய்ய போற முடிவு பண்ணி, அது இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவன் உண்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவான். அப்போ தாவீது என்ன முடிவு பண்ணிட்டாரு, சொல்லுங்க, 2 வழிதாங்க.
ரெண்டே வழிதான். ஒரு வழி துன்மார்க்கம், இன்னொரு வழி என்னது? கிருபை. ஹல்லேலூயா. அப்போ தாவீது வந்து அறிக்கை செஞ்சா கிருபை, அடக்கி வச்சா என்னது? வேதனை. ஹல்லேலூயா. அடக்கி வைக்கிறதுக்கு பேரு துன்மார்க்கம், அது கிடைக்கிற பலன் என்னது? வேதனை, அநேக வேதனைகள். ஆனா அறிக்கை பண்றோம்ல, அறிக்கை பாவத்தை அறிக்கை பண்ணி விட்டுறோம் பாத்தீங்களா, அதுக்கு பேர் என்னது? அதான் கிருபை. ஹல்லேலூயா. அதுல என்ன கிடைக்கும் சொல்லுங்க? என்ன உண்டு? அநேக பின்னாடி என்ன ஆசீர்வாதம் சொல்லப்பட்டு பாருங்க. கடைசி, நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். ஹல்லேலூயா. ஆனந்த முழக்கமிடுங்கள். அப்ப அதுக்கு என்ன கிடைக்குது? மகிழ்ச்சி கிடைக்குது. ஹல்லேலூயா. தாவீது கவனிங்க, தாவீது வந்து எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி, எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டாரு? அவர் வந்து கிருபைய சூழ்ந்து கிருபைக்குள்ள வந்துட்டாரு. தாவீது வந்து பாவ அறிக்கை செய்யணுங்கிற முடிவுக்கு வந்துட்டாரு. தாவீது எந்த வழியில போல? அந்த துன்மார்க்கத்திலே நிலைச்சிருக்கல. துன்மார்க்கத்துல அவர் நிலைச்சிருக்கல. தாவீது வந்து பாவத்துல நிலைச்சிருக்கல. அப்ப பாருங்க என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும் தெரியுமா? என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும்? கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா. கிருபை என்ன செய்யுமா? சூழ்ந்து கொள்ளுமா. அது மட்டும் கிடையாது, நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள், செம்மையான இருதயம் உள்ளவர்களே நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். ஹல்லேலூயா. அப்போ நீ என்ன செய்யாத? எப்படி இருக்கக்கூடாதான்? வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையை போல கோவேறு கழுதையை போல இருக்காத. ஹல்லேலூயா. என்ன பண்ணிடு? நீ வந்து மனம் திரும்பிடு. நீ வந்து என்ன பண்ணு? தேவனுடைய மனப்பான்மைக்குள்ள வந்துருன்னு சொல்லி கர்த்தர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில வந்து என்ன ஒரு துன்பம் வந்தாலும் துயரம் வந்தாலும் யாரு காரணம் சொல்லுங்க? நம்மளுடைய வழிகள் தான், நம்முடைய மனப்பான்மை தான் காரணம். நம்ம என்ன மனப்பான்மையில வாழ்றோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு என்ன பண்ணணும்? நாம வந்து தேவனுடைய வழிகள்ல வரணும். அதான் அந்த வசனம் சொல்லு பாருங்க, உன்மேல் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அதானே? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன். யாருக்கு? இந்த மனம் திரும்பினவங்களுக்கு தான் சொல்றாரு. நீ மனம் திரும்பிட்டேன்னா உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்படிதானே? அப்போ மனம் திரும்பினவங்களுக்கு தான் கர்த்தர் என்ன சொல்றாருங்க? இந்த மாதிரி இது ஒரு ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? நம்ம மேல கண்ணை வைப்பாரு, நமக்கு ஆலோசனை சொல்லுவாரு, அப்புறம் நாம நடக்க வேண்டிய வழியை நமக்கு என்ன செய்வாரு? காட்டுவாரு. இன்னும் என்ன சொல்றாரு பாருங்க, வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையை போல இருக்காதன்றாரு. நீ இந்த கோவேறு கழுத மாதிரி இருக்காத, புத்தி இல்லாத கழுத மாதிரி இருக்காத. என்ன செய்? அப்போ இன்னும் தொடர்ந்து கர்த்தர் புத்திமதி சொல்றாரு, ஆலோசனை சொல்றாரு. தேவன் என்ன செய்யறாரு? வழி காட்டுறாரு பாருங்க. இந்த மாதிரி நடந்து யாருக்கு தான் அந்த ஆசீர்வாதம் கிடைக்குது? மனம் திரும்பினவங்களுக்கு தான் கிடைக்குது. ஹல்லேலூயா. அப்போ மனம் திரும்பினவங்களுக்கு தான் கர்த்தர் என்ன செய்யறாருன்னா அவங்க மேல கண்ணை வைக்கிறாரு, அவங்களுக்கு ஆலோசனை சொல்றாரு, அவங்களுக்கு வழி காட்டுறாரு, அப்புறம் அவங்களை எச்சரிக்கிறாரு. இந்த மாதிரி வாய் கட்டப்பட்டால் ஒழிய தன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரை மாதிரி என்ன செய்ய இருக்காத. துன்மார்க்கருக்கு வந்து அநேக வேதனை வந்துடும், ஆனா நீ என்ன நம்புறதுனால உனக்கு கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா. அவங்களுக்கு வந்து என்ன வரும்? வேதனைகள் அநேகம் உண்டு, ஆனா உனக்கு என்ன இருக்கு? உனக்கு கிருபை உண்டு. ஹல்லேலூயா. உனக்கு என்ன இருக்கு சொல்லுங்க? கிருபை உண்டு. ஹல்லேலூயா. அப்ப தேவன் வந்து நமக்கு என்ன இன்னைக்கு நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாருன்னு சொன்னா, என்ன எதிர்பார்க்கிறாரு? நம்ம வந்து மனம் திரும்பணும். நம்ம வந்து தேவனுடைய மனசை போல நம்ம மனசு மாறணும். தேவனுடைய அந்த வழிகளில் நம்ம நடக்கணும் அப்படின்னு தான் விரும்புறேன். அப்படி நம்ம தேவனுடைய வழிகளில் நடக்க ஆரம்பிக்கும் போதுதான் நம்முடைய எல்லா வேதனைகளும் மாறும். ஹல்லேலூயா. தாவீது அனுபவிச்சார் பாத்தீங்களா? தாவீது வந்து அந்த இருதயத்தில் அவர் என்ன வந்துச்சுன்னா பெருமை வந்துருச்சு. தன் படையில எவ்வளவு பேர் இருக்காங்க என்ன நான் பாருங்க. அதனால என்ன வந்து கர்த்தர் என்ன சொன்னாரு? உனக்கு வந்து 3 வச்சாரு. பஞ்சம் வேணுமா, கொள்ளை நோய் வேணுமா, அப்புறம் யுத்தத்துல தோல்வி வேணுமான்னு கேட்டார். ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணிக்கோ. நீ வந்து இன்னைக்கு பாவம் செஞ்சுட்ட, உன்னை என்ன செய்ய 3 தருவேன். என்ன தேர்வு? உனக்கு பஞ்சம் வரணுமா உன் தேசத்துல, அல்லது கொள்ளை நோய் வரணுமா, அல்லது எதிரிகள்ட்ட நீ தோக்க போறியா, யுத்தம் வரணுமா, 3ல ஏதாவது வச்சுக்கோ அப்படின்னாரு. அப்போ தாவீது உமது கரத்துல விழுவேனாகனா நோய் கொள்ளை வந்துச்சு பாத்தீங்களா? அப்ப தாவீதுடைய ஏன் நஷ்டம் வந்துச்சு? தாவீது அழுது கதற, அந்த ஆடுகள்லாம் சாவுது. ஆடுகள் என்ன பாவம் செஞ்சு கதறுவான். ஹல்லேலூயா. 70,000 பேர் செத்துருவாங்க. ஹல்லேலூயா. தாவீதுடைய பாவத்தினால. ஹல்லேலூயா. அங்கே பசே மரத்துல பாவம் செஞ்சான், அந்த பிள்ளை செத்துச்சு. ஹல்லேலூயா. செத்துச்சு. அதுக்கப்புறம் பாருங்க, தாவீது வந்து உரியா கிட்ட மனைவிட்ட பாவம் செஞ்சதுனால தாவீதுடைய மனைவிகளை தாவீதுடைய வேற பொண்டாட்டிக்கு பிறந்த பிள்ளையே விபச்சாரம் பண்ணு சூரிய வெளிச்சத்துல. ஹல்லேலூயா. தாவீதுக்கு சமாதானமே இருக்காது. அவனை கொலை செய்ய பார்ப்பான். இவனுடைய பிள்ளை அப்சலோம் சாவான்.
எவ்வளவு எல்லாம் அந்த பாவத்துல வந்தது. ஹல்லேலூயா. அப்போ தாவீது வந்து அது மாதிரி சிக்லாக்ல பாருங்க, சிக்லாக்ல விட இவன் வந்து இந்த மாதிரி கள்ளத்தனம் பண்ணதுனால ஒரு நாள் இருந்து எல்லாரையும் வாரிட்டு போயிடுவாங்க தானே. அப்புறம் போய் சண்டை போட்டு திருப்பி கூப்பிட்டு வந்துடுவோம் தானே. அப்புறம் இங்க வந்து பார்த்தா அந்த சவுல் ராஜா எல்லாம் செத்து கிடப்பான், தேசமே பாழாகிடும். ஹல்லேலூயா. அப்போ அநேக தாவீதுக்கு தெரியுது, தாவீது வந்து ஒண்ணும் தெரியாம ஏதோ எங்கேயோ படிச்சுட்டு வந்து என்ன செய்யல, அவன் எக்ஸாம்ல இந்த மாதிரி எழுதல. தாவீது வந்து அதை அனுபவிச்சுதான் சொல்றாரு, ஆனா அதை விவரிக்க மாட்டேங்கிறார். என்னெல்லாம் பிரச்சனை வரும் அப்படின்னு என்ன செய்யல. அந்த சங்கீதம் வந்து பாவத்தினுடைய பாவத்தினால என்ன தண்டனை வரும்னு விவரிக்கல, சொல்லிருக்குது அநேக துன்பங்கள் உண்டு. ஹல்லேலூயா. அவ்வளவுதான். ஆனா நீ மனம் திரும்பினா என்ன கிடைக்கும்னு சொல்லி விவரிக்கப்பட்டிருக்கு. என்ன விவரிக்கப்பட்டிருக்கு? உன்னை கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா. நீ என்ன செய்வ? மனம் திரும்பினா செம்மையான இருதயம் உள்ளவனா இருப்ப. நீ மனம் திரும்ப இருப்ப, உன் மேல என் கண்ணை வைப்பேன். நீ மனம் திரும்பணும்னு சொன்னா நீ சமூகத்தில் ஆனந்தம் முழக்கம் விடுவ. நீ மனம் திரும்பணும்னு சொன்னா என்ன உண்டு? என்னது? கர்த்தருக்குள்ள களி கூர்ந்து நீ மகிழலாம். ஹல்லேலூயா. அப்ப நீ மனம் திரும்பணும்னு சொன்னா உனக்கு எப்படி இருக்கும்? உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். ஹல்லேலூயா. ரட்சணிய பாடல் உன்னை சூழ்ந்து கொள்ளும். அது மட்டும் கிடையாது, கர்த்தர் உனக்கு மறைவிடமா இருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை பாதுகாப்பார், உனக்கு மறைவிடமா இருப்பாரு. ரட்சணிய பாடல்கள் சூழ்ந்து கொள்ளும், உன் மேல கண்ணை வைப்பாரு, உனக்கு ஆலோசனை சொல்வாரு. அப்படிதானே? நீ வந்து இருதயம் வந்து செம்மையான இருதயமா இருக்கும். நீ வந்து என்ன செய்வ? ஆனந்த முழக்கம் விடுவ, நீ களி கூர்ந்து இருப்ப. இதெல்லாம் என்னன்னா தேவனுடைய ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா. மனம் திரும்பினா. ஹல்லேலூயா. மனம் திரும்பாதவங்களுக்கு என்ன தண்டனைன்றத விளக்கமா சொல்லல, அத சொல்லி இருக்குது. அப்ப பாவத்தினால இன்னொரு சங்கீதத்துல தாவி சொல்லுவாங்க, பாவத்தினால் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, எலும்புகளில் சௌக்கியம் இல்லை. ஹல்லேலூயா. அப்போ தேவன் வந்து இந்த நாள்ல நம்மளை குறிச்சு என்ன நினைக்கிறாருன்னா, உன்னை கிருபை சூழ்ந்து கொள்ளணும்னு நினைக்கிறியா? நீ மனம் திரும்பு. ஹல்லேலூயா. இந்த திருவிருந்து ஆராதனையில வந்திருக்கிற நாம ஒரு மனம் திரும்புதலோட என்ன செய்யணும்? இல்ல கலந்து கொள்ளும். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. ஏன்னா பைபிள் சொல்லுது பாருங்க, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். தேவன் வந்து நம்மளை அநியாயமா தண்டிக்கிறதே கிடையாதுங்க. தேவன் நம்மளை அநியாயமா துன்பப்படுத்துறதே கிடையாது. பைபிள் சொல்லுது, அவர் ஒருவனையும் சோதிக்கிறவரே அல்ல. தேவன் ஒருவனே சோதிக்கிறதே கிடையாதான். அவனவன் தந்தன் என்னது இச்சையினால எழுப்புண்டு சோதிக்கப்படுறான். நம்மளோட தேவன் வந்து இந்த பூமியில நன்மை இருக்குது, தீமை இருக்குதுங்க. மரணம் இருக்கு, ஜீவன் இருக்கு இல்லையா? அப்போ ஏசப்பா இருக்காரு, பிசாசு இருக்குது. அப்போ நம்ம எதை ஜூஸ் பண்றோம்? நமக்கு தேவன் நம்மளை எப்படி படைச்சிருக்காரு தெரியுமா? நம்மள வந்து நமக்குடைய ஆத்துமா வந்து எப்படி படைச்சிருக்கிறார் உங்களுக்கு தெரியுமா? சுயாதீனமா. அதாவது நம்மளே ஜூஸ் பண்ணலாம். நம்மளே வந்து நல்லது கெட்டது நமக்கு தெரியும். இப்போ நமக்கு நல்லது கெட்டது தெரியும். சரியா? இப்போ ஒரு மொபைல் இருக்கு, ஒரு சிஸ்டம் இருக்குது. அது வந்து என்ன, அதுக்கு வந்து சிஸ்டம் நம்ம வந்து என்ன, எப்படி நம்ம வந்து அதை வடிவமைச்சோமோ அது அப்படிதான் அது என்ன செய்யும், ஒர்க் பண்ணும். அது புதுசா ஒண்ணு பண்ணாது. அதானே? ஏன் சொல்லுங்க? அதுக்கு அதான் சிஸ்டம். அப்போ அது மாதிரி நம்மளை கடவுள் படைக்கல. நம்ம இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து என்ன ஆப்ஷனோ அந்த ஆப்ஷன் தான், என்ன ஃபியூச்சரோ அதான் அங்க இருக்கும். ஆனா நமக்கு அப்படி இல்லை. நமக்கு வந்து சுயாதீனமா நாமளே முடிவு பண்ணலாம். நினைச்சா நம்ம தேவனை ஆராதிக்கலாம், நினைச்சா நம்ம பாவம் செய்யலாம், நினைச்சா நம்ம வந்து கர்த்தரை துதிக்கலாம், நினைச்சா நம்ம முறுமுறுக்கலாம். நம்மளை வந்து தேவன் சுயாதீனமா என்ன பண்ணிருக்காருன்னா, அந்த உலகத்துல நம்ம படைச்சு விட்டு என்ன பண்ண போறோம்னு காத்திருக்கிறாரு. என்ன செய்யறாரு? இவன் என்ன செய்வான்னு நம்ம பார்க்கலாம். ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன், புரியுதா? இவன் என்ன செய்வானோ என்று, ஆதாம் என்ன பெயரிடுவானோ என்று தேவன் பார்த்துட்டு இருக்கிறார். அது மாதிரி இப்போ நம்மளை ஆண்டவர் படைச்சு விட்டுட்டு இந்த சபையில கொண்டு வந்து விட்டுட்டு நம்மளை ரட்சித்துட்டு நம்மளை பார்த்துன்னுக்கிறார். என்ன பண்றான் பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஜெபம் பண்றானா? என்ன பண்றான்? நமக்கு நல்ல ஆயுசு நாட்கள் கொடுக்குறாரு. அதிகாலை தூங்குறானா? ஜெபிக்கிறானா? பைபிளுக்கு நல்ல வாசிக்கலாம் தெரியுது. ஆனா அது வாசிக்க தெரியுதுனால பைபிள் வாசிக்கானா, உலகத்துல செய்தி வாசிக்கானா, என்னத்தை வாசித்துனுங்கிறான் அப்படின்லாம் ஆண்டவர் பாக்குறாரு. கண்கள்ல பிரகாசத்தை கொடுத்துட்டு இந்த கண்களை வச்சு பைபிளை பார்க்கானா, யூடியூப்பை பார்க்கணும்னு அவர் பார்த்துனுக்கிறார். அவர்களை பார்த்துனே இருக்கிறார். என்ன செய்யறான் பார்க்கலாம், இது என்ன வழியில நடக்கிறான்னு அவர் பாக்குறாரு. அப்போ நம்முடைய வழிகள் அவருக்கு பெரிய. ஆனா பைபிள் சொல்லி பாருங்க, துன்மார்க்கருக்கு அநேக வேதனைகள் உண்டு. ஹல்லேலூயா. நிறைய வேதனை இருக்குது. நம்ம கர்த்தரோடு விலகி போனோம்னு சொன்னா, தேவனுடைய சமூகத்தோடு விலகி போனோம்னு சொன்னா என்ன இருக்குது? அநேக வேதனைகள் இருக்கு. ஹல்லேலூயா. அதனால துன்மார்க்கத்துல பாவத்துல வாழ்ற யாரும் எப்படி வாழல? சமாதானமாலாம் வாழல. தாவீது ராஜா தாங்க. தாவீது ராஜாவா இல்லையா? ராஜா தான். ஆனா நிலம் என்னவா இருந்துச்சு? இருதயம் வாதித்ததான். ஹல்லேலூயா. நிலம் என்னமா இருந்துச்சு? பெத்த புள்ள இன்னொரு மனைவியோட உபச்சாரம் பண்ணுது. ஊர்ல என்ன பேசிப்பாங்க?
தாவீதுடைய வாசம் நாற்றம் எடுத்து. தாவீது வந்து பேரு நாரி போச்சுன்னு வசனம் சொல்லுதா இல்லையா? நாற்று, அது ஆலோசனை கொடுக்குறான் ஒருத்தன். அப்பன் வேற நார் அடிச்சிருன்றான் அதானே, அவன் நார் அடிச்சிட்டான். எல்லாம் என்ன பேசிருப்பான், என்ன புள்ள வளர்த்துக்கிறான், அவன் ராஜாவான், கத்து இருதயத்துக்கு ஏற்றவனா, பாடுவானா, சங்கீதம் பாடுவானா, துதிப்பானா, ஆலயமே கட்டுவான், என்ன பிரயோஜனம் சொல்லுவானா, சொல்ல மாட்டானா? ஹல்லேலூயா. அவன் பேர் நாரி போச்சா இல்லையா? ஏன் நாற்றம் எடுத்தது? ஆண்டவர் என்ன பண்ணா தெரியுமா? உன் பேரை பூமியில பெரியவர்களுக்கு ஒத்த நாமத்தை கொடுத்தேன்னாரு. தேவன் அவனுக்கு பெரிய நாமத்தை கொடுத்தார் தாவீத. ஆனா அவன் என்ன பண்ணிட்டான்? பேரை கெடுத்துட்டான். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய பாவம் அகிரமம் என்ன செய்து நம்மை என்ன பண்ணுதுங்க? அநேக வேதனைகளை கொண்டு போயிடுது. அது நமக்கு வேணுமா? அல்லது எனக்கு பாவம் வேண்டாம், ஹல்லேலூயா, துன்மார்க்கம் வேண்டாம். எப்படி வேத வசனத்தையே தியானிச்சுட்டு இருந்தா நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்குமோ, அதே போல நம்ம பாவத்தோட்டு மனம் திரும்ப நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். எல்லாம் முழங்கால் படிக்கலாமா? எல்லாரும் முழங்கால் படிட்டு, பிரியமான தேவச்சனமே, இந்த நாளிலும் பாருங்க, நாம வந்து பாவத்தில் இருந்து மனம் திரும்புவது நமக்கு பெரிய ஆசீர்வாதம். எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாத இருக்கிறது அவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டது அவன் பாக்கியவான். நம்மளாம் பாக்கியவானா இருக்கணும். எப்படிப்பட்ட பாக்கியம் தெரியுமா? அவர் நம்ம மேல கண்ணை வச்சு நமக்கு ஆலோசனை சொல்லுவாரு. நம்ம நடக்க வேண்டிய வழி நமக்கு அவர் காட்டுவாரு. பாருங்க, நம்மளை சுத்தி ரட்சினை பாடல்கள் சூழ்ந்துபடி செய்வார். மகிழ்ச்சி, எப்பவுமே ஒரு விதமான மகிழ்ச்சியில நம்ம இருந்துனே இருப்போமா? வசனம் சொல்லுது பாருங்க, நம்ம இருதயம் செம்மையான இருதயம் உள்ளவங்களா நம்ம இருப்போம். நாம வந்து ஆனந்த முழக்கம் விடுவோம். கர்த்தருக்குள் நம்ம என்ன செய்வோம்? மகிழ்ந்து களி கூறுவோம். அந்த மகிழ்ந்து களி கூறுவார்கள் வாசிக்கிறோம். நம்ம எப்போதுமே மகிழ்ந்து களி கூறுறவங்களா காணப்படுவோம். பிரியமானவர்களே, இதுதான் கிருபை, இதுதான் ஆசீர்வாதம். கர்த்தரை நம்பி இருக்கிறவங்களுடைய ஆசீர்வாதம் இதுதாங்க. நம்ம இந்த நாளில கர்த்தரை நம்புகிற ஜனமாக, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் அப்பா. ஒருபோதும் எங்களை கைவிடாத தேவன். நாங்கள் உண்மை விட்டு விலகி போன எல்லா நாட்களையும் எங்களுக்கு மன்னிங்கப்பா. விட்டு விலகி போன எல்லா சிந்தனைகளையும் மன்னிங்கப்பா. விட்டு விலகி போன எல்லா விதமான எங்களுடைய கிரியைகள் எல்லாம் எங்களுக்கு இன்னைக்கு மன்னிங்க. கர்த்தர் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஒருபோது நாங்கள் துன்மார்க்கத்துல நாங்க போகாம, கர்த்தாவே, யோசபாத் உம்முடைய வழியில நடந்ததுனால அவ மேல பிரியமா இருந்தீங்கப்பா. ஆனா வழி விலகி ஆகாப்பட்ட போகும்போது ஆண்டவரே அவனுக்கு மரண பயம் வந்துச்சுப்பா. கர்த்தாவே, இந்த நாளிலும் அப்படி நாங்க வழி விலகி போகாதற்கு கிருபை செய்யுங்கப்பா. வேதத்துல திருஷ்டாந்தங்களாய் சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் நாங்க கடைபிடிச்சு நாங்க ஒழுங்கா வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. நீரே நடத்தும்படிக்கு நாங்கள் செவிதை அந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதிக்க நான் ஜெபிக்கிறேன். நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென்.